அகழ்வாரை தாங்கும் நிலம் என்ற வள்ளுவன் வாக்கை பொய்யாக்கி உள்ளது சமீபத்திய வயநாடு நிலச்சரிவு. அந்த கோர தாண்டவத்தின் நெஞ்சை உழுக்கும் காட்சிகளை விவரிக்கிறது இந்த காணொளி. கேரள மாநிலத்துக்கு அதிகமான மக்கள் போறாங்க அப்படின்னாலே அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலமான வயநாடு தான். வயநாட்டை பத்தி சொல்லணும்னா, வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை மாவட்டம். வயநாட்டுக்கு நிறைய மக்கள் வர்றதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழலை ரசிச்சு பார்க்கதான். அங்க தினம்தோறும் வாழக்கூடிய மக்கள்ல பலர் தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ரொம்ப ஏழ்மையான மக்களா தான் இருக்காங்க. வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை பகுதிகள். இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளானது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பின் எடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இடங்கள், வீடுகள், கோவில்கள், பள்ளிக்கூடங்கள். நிலச்சரிவு ஏற்பட்டது நள்ளிரவு 2 மணி அப்படிங்கிற காரணத்தாலையும் மக்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படல அப்படிங்கறதாலையும் மக்கள் எல்லோருமே அவங்கவுங்க வீட்டுல ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எதிர்பாராத சத்தம் கேட்டு எல்லாரும் முழிச்சாலும் யாராலையும் அவங்கள பாதுகாத்துக்கவே முடியல. நிலச்சரிவினுடைய தாக்கம் அதிகமா இருந்த காரணத்தால வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கோவில்னு எல்லாமே சரிஞ்சு மண்ணுக்கு அடியில போயிருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் யாராலையும் உள்ள போக முடியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாலமானது உடைஞ்சி மூழ்கினதால யாராலையுமே உள்ள போக முடியல. அதுக்கப்புறமா ராணுவ பணியாளர்கள், மீட்பு பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க 31 மணி நேரத்துல ஒரு பெரிய பாலத்தையே கட்டி உள்ள போயிருக்காங்க. இப்போ இந்த காட்சியில நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பாலமானது 31 மணி நேரத்துல கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தின் மூலமா தான் பெரிய பெரிய வாகனங்கள்ல வீரர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உள்ள போய் மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஊர்கள் காணாமல் போயிருக்கு. காணாம போன மக்கள் யாரையுமே முழுசா கண்டுபிடிச்சு எடுக்க முடியல. முழு உடலா கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்களை கூட அவங்களுடைய முகங்களை வச்சு அடையாளம் காணவே முடியல. இறந்த சடலங்களுடைய பாகங்கள் தான் கண்டுபிடிக்கப்படுது. அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய அடையாளங்களை வச்சும் அவங்க போட்டிருந்த மோதிரம், பச்சை குத்தி வச்சிருந்ததெல்லாம் வச்சுதான் உறவினர்கள் உடல்களையே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமைய இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட முழுசா இல்ல. அதாவது தாய் இருக்க குடும்பத்துல தந்தை இல்ல, தந்தை இருக்க குடும்பத்துல குழந்தை இல்ல. இதுதான் வயநாட்டுடைய இன்றைய அவல நிலையா இருக்கு. ஒரு தந்தை தன்னோட மகள் பிறந்ததுல இருந்து அந்த பிஞ்சு கைகளை பிடிச்சு விளையாடும் போது நினைச்சிருக்க மாட்டாரு, ஒரு நாள் தன்னோட மகளின் கைகளை மட்டும் வச்சு அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோம்னு சொல்லி. அப்படி ஒரு தந்தை தன்னோட மகளுக்கு கைகளை மட்டுமே வச்சு இறுதி சடங்கு செஞ்ச காட்சி இணையத்துல பாக்குறவங்க கண்களை மட்டும் இல்லாம இதயத்தையும் கலங்க வச்சுக்கிட்டு இருக்கு. பள்ளி குழந்தைகளுடைய புத்தகங்களும், கைப்பை, பேனா, பென்சில், அவங்க காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க உண்டியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஆனா அதை பயன்படுத்தின குழந்தைகள் தான் இல்ல. நம்ம ரிஃப்ளெக்ட் குழு வயநாடு பகுதிக்கு சென்று அங்கிருந்த காட்சிகளை கனத்த இதயத்தோட இந்த பதிவுல விவரிக்கிறோம். பேரழகான அந்த கிராமம் பேராபத்துல சிக்கி இருக்கிறத ஒவ்வொரு காட்சியும் உணர்த்தியது. ஆம்புலன்ஸ்களும் மீட்பு குழு வாகனங்களும் நீண்ட வரிசையில தயார் நிலையில இருந்துச்சு. தன்னார்வலர்களும் குவிந்து கொண்டே இருந்தாங்க. மீட்பு பணி துரிதமா நடந்துட்டு இருந்தது. நிலச்சரிவுல சிக்கி சூரல்மலை சிதறி கிடந்தது. சிறிது தூரத்துல நாம் கண்ட
காட்சிகள் நம்மை திகைக்க வைத்தது. முண்டகை என்ற கிராமம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான ராட்சத பாறைகளும் மரங்களும் அந்த இடத்தை முழுவதுமா ஆக்கிரமிச்சு இருந்தது. தரைமட்டமான வீடுகள், நொறுங்கி போன வாகனங்கள், தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருந்த சடலங்கள், அதனால் அங்கு எழுந்த மரண ஓலம் நம்மை நடுங்க செய்தது. தார் சாலை இருந்த தடமே தெரியல. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் பயணிச்சாதான் முண்டகைக்கு செல்ல முடியும். ஆனா அந்த பாதையில பயணிப்பது அவ்வளவு எளிதா இல்ல. முண்டகைக்கு செல்லும் பாலம் உடைஞ்சு போயிருந்தது. சரிஞ்சு கிடந்த மலை பாறைகளிலும் நிலச்சரிவின் ஓரத்திலும் எஞ்சி இருந்த மிகச்சிறிய பாதையில பயணிச்சாதான் அங்கு செல்ல முடியும்ன்ற நிலை இருந்தது. இடைவிடாம பெய்த மழையில காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்தது. சற்றே சறுக்குனாலும் கூட மரணம் என்ற நிலைதான் அங்கு இருந்துச்சு. இந்த பாதையில தான் ஆயிரக்கணக்கான மீட்பு குழுவினரும் தன்னார்வலர்களும் தங்களோட உயிரை பணயம் வச்சு பயணிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களோட நாமும் நடந்து சென்று தற்காலிகமா வீரர்கள் அமைச்ச அந்த பாலத்தை நெருங்கணும். அந்த பாலம் எவ்வாறு கட்டப்பட்டுச்சு அத பத்தியும் பாத்திரலாம். முண்டகை பகுதியில நேற்று பெய்த கனமழையால ராணுவத்தினர் அமைச்சு வந்த தற்காலிக இரும்பு பாலத்தோட பணி கைவிடப்பட்டுச்சு. அதன் பிறகு மெட்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த ராணுவ பொறியாளர்கள் உட்பட 123 பேர் இணைஞ்சு இந்த மேம்பாலத்தை மீண்டும் அமைச்சிருந்தாங்க. நிலச்சரிவால பெரிதும் பாதிக்கப்பட்ட முண்டகை பகுதியை இணைக்கிற சாலைகள், பாலம் அனைத்தும் அடியோட மண்ணுல புதைஞ்சதால இவை அனைத்துமே தற்காலிகமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இரும்பு பாலம் முண்டகை பகுதியில மீட்பு பணிகளை துரிதமா மேற்கொள்ள உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. வயநாடு நிலச்சரிவை இஸ்ரோவின் ஒரு அங்கமா ஹைதராபாத்ல இருக்க நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் கார்டோசாட் 3 செயற்கைக்கோள் அண்ட் ரிசார்ட் செயற்கைக்கோளை பயன்படுத்தி அவங்க எடுத்த புகைப்படங்கள் மூலமா வயநாட்டோட முண்டகை பகுதிக்கு மேல இருக்க மலை பகுதியில கடல் மட்டத்திலிருந்து 1550 மீட்டர் உயரத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 86,000 சதுர மீட்டர் நிலம் சரிஞ்சிருக்கு. குடியரசுத் தலைவர் வசிக்கும் ராஷ்டிரபதி பவனோட அளவை விட இது சுமார் 5 மடங்கு அதிகம்னு சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய நிலத்தோட மணல் திட்டுக்கள் சுமார் 8 கிலோமீட்டர் கீழே நோக்கி சரிந்து முண்டக்கை, சூரல்மலை போன்ற குடியிருப்பு பகுதிகளை தாண்டி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிலச்சரிவுனால உண்டான மணல் திட்டுக்கள் அந்த பகுதியில ஓடும் சிறிய ஆறான இருவஞ்சிப்புழா ஆற்றின் பரப்பளவை வெகுவா அதிகரிச்சு கீழே நோக்கி போயிருக்கு. ஏற்கனவே நிலச்சரிவு உண்டான அதே இடத்துல மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதும் தெரிய வந்திருக்கு. தன்னோட எழில்மிகு இயற்கை காட்சிகளாலும் பசுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் சூழ்ந்த மலைகளாலும் அப்பப்போ கொஞ்சம் மழையாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷம் மட்டுமே படுத்திட்டு இருந்த வயநாடு இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்க மக்களை அழ வச்சிட்டு இருக்கு. மண்ணில் உயிர்த்த மனிதர்கள் எல்லாம் மறுநாளை எண்ணி மனதில் பல கனவுகளோடு இருக்க, மறுநாள் மட்டும் இன்றிருக்க மனதில் பல கனவுகளோடு மனிதர்கள் எல்லாம் மண்ணோடு புதைந்து மாய்ந்ததன் மர்மம் என்ன என எண்ணியே கனத்து கிடக்கிறது உலக வாழ் மக்களின் ஈரமுள்ள உள்ளங்கள்.